வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன நாடு ரெண்டு பெரிய உலக வல்லரசுகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? இன்னைக்கு நாம இலங்கை சமீபத்துல சந்திச்ச ஒரு பயங்கரமான இராஜதந்திர சிக்கல்ல பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க எடுத்த ஒரே ஒரு முடிவு எப்படி ஒரு பெரிய புவிசார அரசியல் புயல்ல இருந்து அவங்கள காப்பாத்துச்சு. வாங்க உள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் இந்த கேள்விய உங்களுக்கே நீங்களே கேட்டு பாருங்க. உங்க ஒரு பக்கம் ஒரு பவர்ஃபுல் நாடு, இன்னொரு பக்கம் இன்னொரு வல்லரசு. ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல ரொம்ப அவசரமா உங்ககிட்ட உதவி கேக்குறாங்க. இது ஏதோ கற்பனை கதையெல்லாம் கிடையாதுங்க. இதுதான் இலங்கை சமீபத்துல சந்திச்ச நிஜமான ஒரு நிலைமை. இந்த டைம்லைனை பாருங்க, எல்லாமே ஒரே நாள்ல நடக்குது. February 26ஆம் தேதி காலையில ஈரான் அவங்களோட நல்லெண்ணெய் கப்பல்களுக்கு அனுமதி கேக்குது. அதே நாள் சாயங்காலம் கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்கா அவங்களோட போர் விமானங்களை தரையிறங்க அனுமதி கேக்குது. பாருங்க, ஒரு நாட்டோட தலைவிதியே மாத்தக்கூடிய ரெண்டு கோரிக்கைகள் சில மணி நேர வித்தியாசத்துல வருது. அந்த பிரஷர் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. இதுல ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். ரெண்டு கோரிக்கைகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒன்னு நல்லெண்ண விஜயம் அப்படின்ற பேர்ல வருது. இன்னொன்னு எந்த ஒரு மறைமுகமும் இல்லாம நேரடியா போர் விமானங்கள் பத்தினது. ஒன்னு அமைதி, இன்னொன்னு யுத்தம். இந்த நேர எதிர் முரண்பாடுதான் இலங்கைய ஒரு பயங்கரமான இக்கட்டான நிலைக்கு தள்ளுச்சு. இவ்ளோ பெரிய பிரஷருக்கு நடுவுல இலங்கை ஒரு தெளிவான ரொம்ப உறுதியான முடிவை எடுத்தது. ரெண்டு கோரிக்கைகளையுமே நிராகரிச்சுட்டாங்க. ஆமாங்க, ரெண்டு பெரிய வல்லரசர்களுக்கும் ஒரே பதில் தான், முடியாது. இந்த துணிச்சலான முடிவுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன, அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இலங்கையோட இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிறது அவங்களோட வெளியுறவு கொள்கையோட அஸ்திவாரம், மத்தியஸ்த கொள்கை. அதாவது அணிசேரா கொள்கைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெரிய வல்லரசுகளுக்கு நடுவுல சண்டை வரும்போது எந்த பக்கமும் சாயாம முழுச நடுநிலையா இருக்கிறது. இதுதான் அந்த நேரத்துல அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்துச்சு. ஜனாதிபதியோட இந்த வார்த்தைகள் இந்த முடிவுக்கு பின்னாடி இருந்த லாஜிக்க அப்படியே தெளிவா விளக்குது. இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஒன்னுக்கு சரின்னு சொன்னா கண்டிப்பா இன்னொன்னுக்கும் சரின்னு சொல்லியே ஆகணும். அப்படி இல்லாம ஒருத்தருக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா அது நீங்க வெளிப்படையா அவங்க பக்கம் சாயறீங்கன்னு அர்த்தம். சரி, ஒருவேளை இலங்கை ரெண்டு பேருக்குமே சரி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எங்கேயோ மத்திய கிழக்குல நடக்கிற ஒரு சண்டை நேரா இலங்கையோட சொந்த மண்ணுக்கே, அதாவது கொழும்பு மத்தள துறைமுகங்களுக்கே வந்திருக்கும். இந்த விபரீதமான விளைவை தடுக்கத்தான் அந்த உறுதியான முடியாதுங்கிற பதில். ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. முடியாதுன்னு சொன்னதுனால இலங்கை தன்னை முழுசா உலகத்திலிருந்து தனிமைப்படுத்திக்கிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க மறுத்தது ராணுவ ரீதியான ஈடுபாட்டை மட்டும்தான், மனிதாபிமான உதவிகளை இல்ல. இந்த சின்ன ஆனா முக்கியமான வேறுபாடுதான் இங்க எப்படின்னு கேக்குறீங்களா? இதோ சில உதாரணங்கள். ஈரானிய கப்பல்ல காயமடைஞ்ச ஒரு மாலுமிக்கு சிகிச்சை கொடுக்க இலங்கை உதவி செஞ்சது. அதே மாதிரி இலங்கையோட கடல் எல்லைக்கு வெளியே தாக்கப்பட்ட இன்னொரு ஈரானிய கப்பலுக்கும் உதவி பண்ணாங்க. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, அவங்க சர்வதேச சட்டப்படி மனிதாபிமான கடமைகளை நிறைவேத்துறாங்க, ஆனா எந்த ராணுவ பக்கமும் சாயாம இருக்காங்க. சரி, இந்த சமயத்துல எதிர்க்கட்சிகள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புனாங்க. அதாவது, அமெரிக்கா கூட இலங்கைக்கு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்குன்னு சொல்லப்படுதே, அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட கோரிக்கையை எப்படி நிராகரிக்க முடியும்? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. இதுக்கு ஜனாதிபதியோட பதில் ரொம்ப ஷார்ப்பா ஒரு மறு கேள்வியா வந்துச்சு. அவர் என்ன கேட்டார்னா, எதிர்க்கட்சிகள் சொல்ற மாதிரி உண்மையிலேயே ஒரு ஒப்பந்தம் இருந்திருந்தா நாங்க அமெரிக்க விமானங்களை அனுமதிச்சு தானே ஆகணும். நாங்க அதை மறுத்ததே அப்படி ஒரு ஒப்பந்தம் இல்லைங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் இல்லையா? இந்த ஒரு கேள்வி இலங்கையோட சுதந்திரமான நிலைப்பாட்ட மறுபடியும் ரொம்ப ஆணித்தரமா நிரூபிச்சது. ஆக இலங்கையோட இந்த முடிவு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியே வைக்குது. இன்னைக்கு உலகம் முழுக்க நாடுகள் அலகலக அணிகளா பிரிஞ்சு நிக்கிற இந்த சூழல்ல யார் பக்கமும் சேராம நடுநிலையா இருக்கிறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான உத்தியா, இல்ல தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆபத்தான பாதையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?